श्रीलक्ष्मी वल्लभारम्भां विगणो मुनिमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरம்பராம். அஸ்மத்குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை 27/1/2025 திரியோதசி திதி இரவு 8:29 வரை, அதன் பின் சதுர்தசி. மூல நட்சத்திரம் காலை 8:56 வரை, அதன் பின் பூராடம். இன்று முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, சூளை கிழக்கு, பரிகாரம் தயிர். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பகல் 12 மணி முதல் 2 மணி வரை. இன்று ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு வக்ரம், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, மேலதிகாரிகளின் கட்டளைப்படி சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டி வரலாம். பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டுள்ளோர் கவனமாக இருப்பது அவசியம். வியாபாரிகள் முக்கியமான பொருட்களை கொள்முதல் செய்யும் பொழுது சிந்தித்து செய்வது நல்லது. தொழிலாளர்கள் தங்கள் பணியில் சிறப்பாக இருப்பர். நல்ல வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சி அடைவர். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அதிக ஈடுபாடு ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகள் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும். சிலர் புதிய வீடுகள் கட்டி குடிபோக அல்லது வாடகை வீட்டை மாற்ற எண்ணுவர். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு பங்கு சந்தை ஓரளவு லாபம் செய்யும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, பூமி மனை விஷயங்களை சரியாக கவனத்துடன் கையாளாவிட்டால் சிறு சிறு சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். வண்டி வாகனங்களை மாற்ற சிலர் திட்டமிடுவர். எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவதால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மேலதிகாரிகளிடம், நண்பரிடம், உறவினரிடம் சில விஷயங்களில் சுமூகமாக நடந்து கொள்வது நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுகளை பெறக்கூடும். இருந்தாலும் சுமைகள் அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்வோர்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகள் பெற முடியும். குடும்ப செலவுக்காக சிலர் கடன் வாங்க நேரலாம். தடைப்பட்ட சுபகாரியத்தை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பை பெறுவீர். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி நிலவும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புண்டு. திடீர் தனவரவுகள் உண்டாகக்கூடும். சகோதரன் அல்லது சகோதரியால் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாற்றங்கள் நல்ல முறையில் இருக்கும். ஏமாற்றங்கள் மறையும். மேலதிகாரிகள் தங்களுக்கு சாதகமாக இருப்பர். சொந்த தொழில் செய்வோர்கள் வாடிக்கையாளரிடம் சுமூகமாக நடந்து கொண்டு சில பிரச்சனைகளை தீர்ப்பர். கூட்டு தொழில் செய்வோர்களுக்கு வாய்ப்புகள் வழக்கம் போல் இருக்கும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் வெளியூர் பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாணவ மாணவிகள் சில விஷயங்களை நிதானமாக நடந்து கொண்டு ஆசிரியர்களின் பாராட்டை இன்று பெறுவது முக்கியம். அன்புள்ளம் கொண்ட கடக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் சந்தோஷம் நல்ல முறையில் நிலவும். அவ்வப்போது சிறு சிறு தொல்லைகள் இருப்பது போல் தெரிந்தாலும் மன மகிழ்ச்சிக்கு இன்று குறைவிராது. உஷ்ண சம்பந்தமான சிறு தொல்லை தோன்றி சிலருக்கு மறையலாம். உத்தியோகத்தில் அலுவலக நிமித்தமாக சிலர் வெளியூர் பயணத்தை திடீரென்று மேற்கொள்வர். நண்பர்களிடம் மனவிட்டு பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வாய்ப்புண்டு. மின்சாரம் மற்றும் நெருப்புகளில் பணிபுரிவோர் சற்று எச்சரிக்கையாக பணிபுரிய வேண்டியது அவசியம். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் தங்கள் திறமைகளை இன்று வெளிப்படுத்த வாய்ப்பை அடைவீர். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு அனுகூலமான செய்திகள் தொலைபேசி மூலம் தேடி வரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவினர்கள் நண்பர்கள் வீடு தேடி வருவர். நீண்ட காலமாக சந்திக்க நினைத்த ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல நன்மைகளை எதிர்பார்க்கும் வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமாக நடைபெறும். கடினமாக உழைத்து பாராட்டை பெறுவீர்.
கூட்டுத் தொழில் செய்வோர் நல்ல ஆதாயத்தை பெற முடியும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய பங்குகள் வாங்கும் வாய்ப்பை பெறுவீர். பழைய பங்குகளை லாபகரமாக விற்பனை செய்வீர். மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வர். சிலருக்கு விளையாட்டுகளில் பாராட்டு கிடைக்கும், பரிசு கிடைக்கும். பெண்களும் குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மகான்களின் தரிசனம் மகிழ்ச்சி அளிக்கும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, தகப்பனார் வழி சொத்து சம்பந்தமான குழப்பம் இன்று நீங்கும். எதிர்பாராத ஆதாயங்கள் உண்டாகும். குடும்பத்திலும் அலுவலகத்திலும் பொருளாதார மாற்றங்கள் நல்ல முறையில் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல திருப்பங்களை சந்திக்கும் அருமையான வாய்ப்பை பெறுவீர். மேலதிகாரிகளின் அனுசரிப்பு, சக ஊழியர்களின் அரவணைப்பு தெம்பை உண்டு செய்யும். வியாபாரிகள் கணிசமான லாபத்தை பெற்று மகிழ்ச்சி அடைவர். தொழில்துறையினர் மேலதிகாரிகளின் பாராட்டையும் ஆதாயத்தையும் பெறக்கூடும். மாணவ மாணவிகள் படிப்பில் கவனமாக இருந்து பழைய பிரச்சனைகளை தீர்ப்பர். சிலர் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பையும் தொலைபேசி மூலம் பெறுவர். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். ஆடை அணிமணி சேர்க்கை மகிழ்ச்சியை உண்டு செய்யும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, உங்கள் செயல்களில் சிறு சிறு தடை தொல்லைகள் ஏற்படும் இருந்தாலும் உங்கள் இயல்பான சாமர்த்தியத்தால் அவற்றை வெற்றி கொள்வீர். எதிலும் நிதானமான போக்கை கடைபிடித்து நன்மைகளை அதிகம் அடைவீர். உத்தியோக ரீதியாக இருந்த தொல்லைகள் மெல்ல மறையக்கூடும். சிலர் உத்தியோக மாற்றங்களையும் சந்திப்பீர். தொழில்துறையினர் தங்கள் திறமையை வளர்த்து கொள்ளும் வாய்ப்புகளை இன்று பெறுவீர். கலைத்துறையில் உள்ளவர்கள் நல்ல வாய்ப்புகளை பெறும் சாத்தியம் உண்டு. பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி தொலைபேசி மூலம் வரும். சாது தரிசனம் மகிழ்ச்சி தரும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இதுவரை இருந்த தடை தாமதங்கள் மாறி குடும்பத்தில் திருமண சம்பந்தமான பேச்சு இன்று நடைபெறும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் பாராட்டு நிகழலாம். பதவி அல்லது இடமாற்றங்கள் உற்சாகம் அளிக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவர். மங்களகரமான நிகழ்ச்சியில் சிலர் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவர். கலைத்துறையினருக்கு நல்ல வருமானங்களை பெறும் சந்தர்ப்பம் கைகூடி வரும். மாணவ மாணவிகள் பலரால் பாராட்டப்படுவர். காணாமல் போன பொருள் சிலருக்கு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, உங்கள் செயல்கள் நல்ல முறையில் இருந்தாலும் பேச்சுக்கள் சிறப்பாக இருந்தாலும் பண விஷயத்தில் மட்டும் அதிக கவனத்தை கைக்கொள்வது இன்று நல்லது. ஆரோக்கிய விஷயத்தை கூடுமானவரை அலட்சியப்படுத்த வேண்டாம். ஏற்கனவே சர்க்கரை நோயுள்ளவர் அல்லது இரத்த கொதிப்பு சம்பந்தமான வியாதி உள்ளவர்கள் மருத்துவர்களின் ஆலோசனையை தட்டாமல் இன்று கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இதர நன்மைகளும் சில மாற்றங்களும் திருப்தி தரக்கூடியதாக இருக்கும். தொழிலாளர்கள் பணியிடத்தில் முன்னேற்றம் காணக்கூடும். குடுக்கல் வாங்கல் விஷயத்தில், கடன் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. நீண்ட காலமாக சந்திக்க நினைத்த ஒரு பெரிய மனிதரை சந்திப்பீர். மாணவ மாணவிகளுக்கு நல்ல திருப்பம் தரக்கூடிய தினமாக இன்று அமையும். குடும்பத்தில் பழைய கடன்கள் அடைய சாத்தியம் உண்டு. சிலருக்கு ஆலய தரிசனம் உண்டாகக்கூடும். குலதெய்வ பிரசாதம் வீடு தேடி வரும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, சலசலப்புகள் இருந்தாலும் உங்களது இயற்கையான உங்கள் சுபாவப்படி இத்தொல்லைகளை தளதளப்புகளை சாமர்த்தியமாக வெற்றி கொள்வீர். எதிர்பாராத தன லாபங்கள் சிலருக்கு தேடி வரக்கூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் நன்மை எதையும் பெறுவதற்கு வாய்ப்பு குறைவு இருந்தாலும் வேலைகளில் கவனமாக இருந்து பாராட்டை பெறுவீர். வியாபாரிகள் வாடிக்கையாளரிடம் விட்டு கொடுத்து சில விஷயங்களில் நடந்து கொள்வது நல்லது. தொழிலாளர்கள் தங்கள் பணியில் கவனமாகவும் அதே நேரத்தில் உற்சாகமாகவும் நடந்து கொள்ள வேண்டியது இன்று அவசியம். அபவாதங்களிலிருந்து விடுபட சில விஷயங்களை விட்டு ஒதுங்கி இருப்பது நன்மை தரும். பெண்களுக்கு தாய் வழி சீதனங்கள் தேடி வரலாம். குடும்பத்தில் பிரிந்து சென்ற ஒருவர் வீடு தேடி வரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்ல முறையில் நடைபெறும். தொல்லைகள் இருக்கும் என்று நீங்கள் நினைத்தாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இராது. பூமி, நிலம், வீடு, பட்டா போன்ற பிரச்சனைகளுக்கு இன்று சிலருக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும்.
உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேலை பளு கூடுதலாக சந்திக்க நேரும். சுப காரியத்திற்காக சிலர் கடன் வாங்க நேரலாம். பழைய பிரச்சனைகளை திறமையாக சமாளிப்பீர். வியாபாரிகள் கூடுதலான லாபம் பெறுவர். கலைத்துறையினர் தீவிர முயற்சியுடன் புதிய வாய்ப்புகளை பெறக்கூடும். மாணவ மாணவிகள் விளையாட்டில் மற்றவர்களின் பாராட்டை பெற வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இன்று வாய்ப்புண்டு. சிலருக்கு எதிர்பாராத தனவரவு, அரசாங்கத்தால் நன்மையும் உண்டாகும். உத்தியோகம் செல்வோர்கள் சில விஷயங்களில் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டி வரலாம். வியாபாரிகள் கணிசமான லாபம் பெறக்கூடும். பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவர். தொழிலாளர்கள் வேலைபளு காரணமாக சிரமத்தை அடைந்தாலும் பணவரவுக்கு குறைவிராது. சிலர் தீவிர முயற்சியுடன் ஈடுபட்டு பழைய கடன்களை இன்று அடைத்து விடுவீர். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். சிலரால் பிரச்சனைகள் தோன்றினாலும் விட்டு கொடுப்பதன் மூலம் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய மனிதரின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டு செய்யும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.